வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆடிப்பூரம் ஸ்பெஷலாக ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீரா அன்னம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முழுக்க பால்லே வேக வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் நெய் சர்க்கரை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது தான். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அம்பாளுக்கு படைக்கிறதுக்கு உகந்த பிரசாதம் இது. ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம செய்யலாம் இதை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சீரா அன்னம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த பால் நல்லா காஞ்சி வரட்டும், நல்லா கொதி வரணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு நல்லா 8 டம்ளர் அளவுக்கு பால் அளந்து எடுத்துக்கோங்க. 8லேருந்து ஒரு 10 டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். நமக்கு பால்லே தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கிடையில் பாலும் நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரத்துலேயே தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு. நல்லா அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாலில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா இது போல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த இது நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நம்ம ஊற்றின பால்லாம் சுண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா அடியிலேருந்து ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா சீனிலாம் கரைஞ்சி நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம நெய் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும் இல்லை, அரை டம்ளர் சேர்த்தாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ அரை டம்ளர்லேயே நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நெய். அதில் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நெய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கிறேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் மிதக்க இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நெய் அதிகமாக சேர்ப்பாங்க. நான் அந்தளவுக்கு சேர்க்கலை. இன்றைக்கி பாதி தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு மீதம் இருக்கிற நெய்யை ஒரு சின்ன பேனில் ஊற்றி அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம சாதத்துக்கூட சேர்த்துக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான் நம்மளோட சீரா அன்னம். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.